ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நீங்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. மார்க்கெட்டுக்கு போயிட்டு என்ன ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கு, எந்த ஜாமானோட கவர்லாம் உடனே எடுக்கணும், காய வைக்கணும், அதை விறுவிறுன்னு செஞ்சிடலாம். இது பைண்டிங் பண்ணது உடனே காய வைக்கணும். என்கிட்ட சொன்னார், நான் வீடியோ எடுத்தோன்னே அவரே காய வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா காற்று பட்டால் தான் சீக்கிரம் காஞ்சிடும், ஃபிட்டிங் செய்யலாம். இந்த மனுஷனுக்கு பொறுமையே இல்லை. 2 நிமிஷம் தாங்கன்னு எடுத்து வைக்கிறேன்னா உடனே அவர் அவசரப்பட்டு என்னமோ பிள்ளைன்னு கூப்பிட வர மாதிரி அவர் செய்கிறாரு. அவர் அவசரப்படுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. கஸ்டமர் வந்துடுவாங்க, அவர் வரக்கு மேலே ஃபிட்டிங் பண்ணணும். கஸ்டமருக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சொன்னோம். மணி இப்போ 5:45 ஆகிட்டு. ஆனால் லேசாக ஃபேன் காதில் காய வச்சிடலாம். 1 2 3 4 மற்ற ஜாமான் பாருங்கள். நம்ம குக்கரோட ரிங் கொஞ்சம் வாங்கியாச்சு. இது 5 லிட்ரு, இது 2 3 லிட்ரு. பின்ன இந்த இது இப்போ இங்கே இது பாருங்கள். இப்போ இது ஒரு கஸ்டமர்து கூலர் மோட்ரு. அது கெட்டு போச்சு. வைண்டிங் பண்ணுறதுக்கு அவர் சொன்னால் வைண்டிங் வேண்டாம், புதுசு தான் வேணும்னு. வைண்டிங் பண்ணாலும் 1 ஸ்பீடு தான் கிடைக்கும், 3 ஸ்பீடு கிடைக்காது. அதனால் நம்ம புது மோட்ரு வாங்கிட்டு வந்தாச்சு. இது ஃபுல்லாக உள்ள தண்ணி போயிட்டு அதனால் துரு பிடிச்சி போச்சு. கஸ்டமர் சொல்கிறாங்க, நீங்கள் வைண்டிங் பண்ணாலுமே இது 3 ஸ்பீடு வேணும், 1 2 3 1 2 3 வராது. கஸ்டமர் கேட்ட மாதிரி 3 ஸ்பீடும் ஒர்க் ஆகும். புதுசே வேணுச்சுன்னா புதுசு நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. கஸ்டமருக்கு பிளேடும் சேஞ்ச் பண்ணணும். இதுவும் ஓப்பன் பண்ணும் போது இது உடஞ்சி பாருங்க. அவ்வளோ கழட்டும் போது இது எல்லாம் இத்து போச்சு, உடஞ்சி போச்சு. அதனால் இது பழசு. புதுசு வாங்கிட்டு வந்திருக்கு. புதுசு பார்க்கலாம். இது இப்போ புதுசு. இது பாருங்கள், நல்லா ஹெவி குவாலிட்டியாக இருக்குது. எங்கள்கிட்ட ஒன்று இருந்தது, அதை கனெக்ட் பண்ணலான்னு சொன்னதுக்கு கஸ்டமர் சொல்கிறாங்க, எங்களுக்கு இது ரொம்ப மெலிசாக இருக்குது, இது வேண்டாம், இது லென்த்து இப்படி இன்ச் உள்ளது பெருசாக வேணும், பெரிய காத்தாடி வேணும், சின்னது வேண்டாம்னு சொன்னாங்க. இது நாங்கள் சொன்னோம், ஒரு கஸ்டமருக்கு வாங்கிட்டு இருந்தோம். அந்த கஸ்டமர் இது செட் ஆகலான்னு வேண்டாம்னு சொன்னோன்னா இது எங்கள்கிட்ட அப்படியே இருக்குது, இதை ஒரு விலை வச்சு தரும்னு சொன்னோம். அவங்க இல்லை, இது வாய் சின்னதாக இருக்குது, பெருசு வேணும். பெருசு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க, அது கூட பிளேடுக்குள்ளது ஆங்கிள்லாம் செட் பண்ணலாம். இவ்வளோ தண்ணி போட்டு துரு போச்சு. இதெல்லாம் நான் இவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ளீன் பண்ணும். இதனால் டஸ்ட் நிறையா இருக்குது. 4 ஆங்கிள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஒரு அப்டேட் தர போகிறேன். உங்கள் வீட்டில் கூலர் இருக்குன்னா தண்ணி நிறச்ச பின்னாடி ஒரு பக்கத்தை செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள். ஓடிக்கிட்டே கூலர் ஆனில் இருக்குது, ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்குன்னா இங்கேயும் அங்கேயும் அதை நகட்டக்கூடாது. நகட்டும் போது பிளேடு வேகமாக சுற்றும் பார்த்தீங்களா, அந்த நேரம் என்ன ஆகுது, பிளேடு உடையிற சான்ஸ் உண்டு. அதனால் சிலவங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஓடிக்கிட்டே இருக்கும். கணவர் சொல்லுவார் எனக்கு காற்று இல்லை, மனைவி சொல்லுவார் எனக்கு காற்று இல்லை, குழந்தைங்க சொல்லுவார் எனக்கு காற்று இல்லை. ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே அங்கே நவட்டுங்க, இல்லைன்னா பிளேடு கண்டிப்பாக உடஞ்சி போகும். ஏன்னா வேகத்தை சுத்தம் போத லேசாக தட்டுப்பட்டாலும் 3 பீஸ் ஆயிரும். 3 ஆகலாம், 4 ஆகலாம். இது எல்லாருமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, சரிங்களா. இது இப்போ புது மோட்டர் தான், இதில் 3 ஸ்பீடுமே ஓடும். ஆனால் தண்ணி கூலர் இருக்குன்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றி நீங்கள் கூலர் யூஸ் பண்ணுங்கள். வெறுமனை ஃபேன் ஓட வச்சு என்ன வச்சுருங்க, தண்ணி மோட்டர் வீக் ஆயிரும். நார்மல் கூலர் இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி கூலர் இருந்ததுன்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றி கூலர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். காற்று நல்லா வரும், மோட்டரும் நல்லா வேலை செய்யும். நிப்பாட்டிட்டிங்கன்னா அதில் மெயின் மோட்ரு, இது தண்ணி மோட்ரு சின்னதாக இருக்கும். தண்ணி மோட்ரு காட்டுறேன் பாருங்கள், இதுதான் தண்ணி மோட்ரு. இது உள்ளே இருந்து இது வேலை செய்யாமல் மெயின் மோட்ரு வேலை செய்யும்போது இது கொஞ்சம் பாதிப்படையும். நம்ம ஃபிட்டிங் பண்ணிடலாம். 300 மீட்டர் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். எந்த ஒரு கூலர் மோட்டருமே உங்களுக்கு ஆஃபரில் வராது, அலுமினியம் தான் வரும். அது எங்கள் மும்பை வரைக்கும் அதுதான். நான் தமிழ்நாட்டில் என் வீட்டில் கிரைண்டர் வாங்க பார்த்தீங்களா, அவங்களுமே சொன்னாங்க அலுமினியம் மோட்டர் தான் வரும் மெயினானு. அதுதான் ஸ்பீடு கொடுக்குமா. ஆனால் இது ரொம்ப ஆகாது, பல வருஷம் ஓடும். சில நம்ம தலையெழுத்து சரியில்லாத மாதிரி ஆனால் சீக்கிரம் ரொம்ப வரும் சான்ஸ் உண்டு. நான் சின்ன அப்டேட் படி நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா வேலைன்னா தண்ணி ஊற்றிட்டு இங்கே எங்கேயும் ஆட்டாதீங்க. தண்ணி மோட்டர் இருந்தால் தண்ணி வச்சு ஓட்டுங்க, சரிங்களா. நம்ம பிளேடை செட் பண்ணிடலாம். நாங்கள் இது பழசுலாம் கிடையாது, ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்தது. அவர் வாங்காதனால இது கொடுத்த சொன்னார், மோட்ரு புதுசாக இருக்குது, அப்போ எங்களுக்கு ஃபேனும் புதுசு வேணும்னு அவங்க சொன்னாங்க. அதனால் சரி கஸ்டமர் கேட்ட மாதிரி புதுசு வாங்கி தந்தாச்சு. அவங்க 100-200 கூடுதல் நடக்கும், புதுசே தந்துடுங்க. இது புதுசாகிட்டு பின்ன இது பழசான நல்லா இருக்காது. அதை மாதிரி இது ஹெவி குவாலிட்டி. இது பிளேடும் வாங்கிட்டு வந்தாச்சு. புது பொருள் எதுவுமே ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு டான் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் பழசு ரொம்ப டைம் எடுக்கும். செக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு அப்டேட் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நிறைய ஐடியாவும் தரேன், நிறைய வேலை ரிலேட்டிவாக சப்போர்ட்டும் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சால் இதை நீங்கள் வீட்டிலையே
ஈஸியாக செய்யலாம். இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு கஸ்டமரும் வந்துட்டாங்க. இப்போ எங்கள் கையால் ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. நான் உங்களுக்கு அப்டேட் தர, வெயிட் பண்ணுங்கள். காற்றுமே சூப்பராக அடிக்குது. கொஞ்சம் பொறுமையாக வேலை பார்த்துருந்தா அது உடஞ்சிருக்காது. அவசரப்பட்டனால உடஞ்சிட்டு. பாவம் கஸ்டமர் சொன்னாங்க, எனக்கு மோட்ரு புதுசாக தரீங்க, நான் பிளேடும் புதுசாக தரங்கன்னு. இவர் அவசரமாக ஃபிட்டிங் பண்ணும்போது அந்த ஸ்க்ரூ ட்ரைவரு கை விட்டு ஸ்லிப்பாகி கீழே வந்து உடஞ்சிட்டு. கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கோம். இப்போ எங்களுக்கு தான் நஷ்டம். இவர் கொஞ்சம் பொறுமையாக வேலை பார்த்துருந்தா நஷ்டம் வந்திருக்காது. இப்போ எங்களுக்கு நஷ்டம் வந்துட்டு இப்போ எங்கள் கையில் உடஞ்சனால நாங்கள் வாங்கி தான் போடணும். 10 ரூபா லாபம் வருதுன்னு நினச்சா இந்த பாவி மனுஷன் 20 ரூபா நஷ்டம் வச்சுட்டாரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை போல் உங்களுக்கு நான் தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களே சின்ன சின்ன வேலை நீங்கள் வீட்டில் செய்யலாம். லவ் யூ, பாய்.